இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு இந்த வரக்கூடிய 30 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பொதுவான பலன்களாக பார்க்கலாம். அதாவது இந்த மாத பலன் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதமே ஏறத்தாழ கனவுகள் மெய்ப்படும் நேரம் என்று சொல்லியிருந்தேன். இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நிறைவேறும் ஆசைகள் அப்படின்னே சொல்லலாங்க. தன் முயற்சியால் நிறைய எஃபர்ட் போட்டு எப்படியாவது ஒன்று சாதிச்சு ஆகணும், எப்படியாவது ஒன்று நான் நினச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் நிறைவேற்றுவீங்க. அதில் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னாக்க, வீடு நிலம் வாங்கிறது அல்லது விற்கிறது, சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். அதற்கான முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த புதன் ராசி அதிபதி 3ஆம் பாவகத்தில் இருக்கு. 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 3ஆம் பாவகத்தில் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தன் முயற்சி அப்படிங்கிறது நிறைய இருக்கும். எஃபோர்ட் போடுவீங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதே போல் மனதில் இருக்கக்கூடிய இனம் புரியாத கவலைகள் நீங்கும். திடீர்னு உங்களுடைய புகழ் வெளிச்சத்துக்கு வரும். அதாவது உங்களை தூற்றியவர்கள், உங்களை அவதூறாக பேசியவர்கள் கூட உங்களை பற்றி நினச்சி உங்களை பெருமைப்படுற மாதிரி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் அல்லது உங்கள்கிட்ட சமரசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இது ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து வக்கரமாகுது. அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருக்கும். அந்த ஒரு வகையில் இந்த புதன் வக்கர காலகட்டத்தில் மட்டும் உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதில் தவிர்த்திடுங்க. அதே போல் இந்த ஒரு நேரத்தில் சில முயற்சிகள் செய்து கை கேட்டினது வாய்க்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நடுவில் இந்த மாதத்தோட நடுப்பகுதி கொஞ்சம் இருக்கும். அதற்காக அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகாதுன்னு கிடையாது. கடுமையான முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதே போல் திடீர்னு பணம் வரும். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். புதன் இருப்பது ஒரு வகை நல்லது தான். அந்த வக்கர காலகட்டத்தில் மட்டும் மேக்ஸிமம் நீங்கள் ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும். ஸ்கின் ப்ராப்ளம், வீசிங் ட்ரபிள் அல்லது அலைச்சலால் ஒரு புதிய சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள், சளி தொந்தரவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அடுத்ததாக ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதாவது பாக்கியங்கள் கைகூடும். இந்த ஒரு காலகட்டத்தில் வீடு வாங்கணும், சொத்து சம்பந்தப்பட்ட ஆதாயம், குறிப்பாக கணவன் மனைவி உறவு நிலையில் ஒரு அன்னோனியம் ஏற்படும். கருத்து வேறுபாடுகளோட ஒரே வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க, அன்னோன்யமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார். நம்மளை புரிஞ்சிக்கலை, எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறாரோ, நம்ம இந்த ஒரு பாசத்தை நிறையா காட்டுறோம், ஆனால் வாழ்க்கை துணைவர்கிட்ட பாசமே இல்லை, அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்கள் மேல் அன்பை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களால மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம்.
குறிப்பாக எதிர்ப்பாளினர் உறவே எப்படி அப்படின்னா கூட ஒன்று காதலில் இருக்கிறீங்க, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த உறவு நிலை சீராக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். அதே போல் உங்களோட அந்த பழகிட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி நினைப்பாங்க. உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. சுக்கிரன் பாக்கியாதிபதியாக வரதுனால தந்தையின் மூலமாக ஒரு ஆதரவு, பூர்வீக சொத்து விற்கக்கூடியது அல்லது விற்றதுனால ஆதாயம், சில பேருக்கெல்லாம் வந்துட்டு பூர்வீக சொத்தால் கிடைக்கிறதும் சொத்துக்கள் கைமாறுதல் போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. பாக்கியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். புத்திர பாக்கிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்துலேயும் புத்திர பாக்கியம் பிராப்தம் இருக்குது அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காகவே குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். அப்படி இல்லை, ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது ஆனால் ஒருத்தருக்கு வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னாக்க அவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் போனால் கிடச்சிரும். 2 பேருக்குமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை, உங்கள் ஜாதகப்படி பிராப்தம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இறை வழிபடி தான் மெயினாக சொல்லணும். இறை வழிபாடு, குறிப்பாக கற்பகரச்சாம்பிகை, பழனி முருகன் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு தொடர்ந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்க, சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதாவது 2 பேருடைய ஜாதகத்திலையும் புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்துட்டு 8க்குரியவன், 3ஆம் அதிபதி, ஆட்சி பெற்று 3ஆம் பாவகத்தில் இருப்பது. சகோதரர்கள் வகையில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். சகோதரர்கள் பற்றி அவங்கள்ட்டேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு காலநிலை ஏற்படும். நிறைய எஃபர்ட் போடுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. அதே போல் சில பேருக்கு வீடு மாற்றம், சொத்துக்கள் மாற்றம் போன்றவை எல்லாம் ஏற்படும். திடீர்னு பணவரவு அப்படிங்கிறது வரும். நல்லதொரு பணவரவை கொடுத்துரும். இந்த ஒரு மாதம் 2க்குரியவன் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் வருமானத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு நடை உடை பாவனைகளில் மாற்றம் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். தோற்றப்பொழிவு நல்லாவே இருக்கும். இனம் புரியாத ஒரு கவலைகள் அப்படிங்கிறது நீங்கும். முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அதனால் எதிர்ப்பாளினருடைய அப்ரோச்சஸ் சில பேருக்கு ஏற்படும். அதாவது எதிர்ப்பாளினரை வசீகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு புதிய உறவுகள் வரும்னு கூட சொல்லலாம். அதுலேயும் இளைய தலைமுறையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு நபர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. அதே போல் ஆல்ரெடி உங்ககிட்ட பழகிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு நட்பாக இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. இளைய தலைமுறையராக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். திடீர்னு ஒரு அன்பு வரும். திடீர்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது கனவா அல்லது நனவா என்று. இது நம்ப முடியலையே, நடிப்பா அப்படின்னு கூட தோன்றும். ஆனால் உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய புகழும் உங்களுடைய பொருளாதார நிலையும் வலுப்பெற்று கொண்டு வருகிறது. கடனுடைய அழுத்தங்கள் அப்படிங்கிறதுல இருந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கடனை கொஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. புதிய கடனும் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். ஆனால் புதிய கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கும் போது கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் உங்கள் மேலே ஒரு பாசத்தை வைப்பாங்க, அன்பு வைப்பாங்க. ஸோ இதை நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ சுக்கிரன் நல்லா இருக்கார். ஆனால் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு தானாக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் கூட நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க பேசுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது நடக்கும். ஆனால் நீங்கள் வாய் திறந்து அதை பேசிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை. அதனால என்னாகும் அப்படின்னா மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் உறவுகளோட ஏற்படும். தாய் வழி உறவுகளோட ஏற்படும். அதே போல் 2ஆம் பாவகத்தில் சூரியன் விரையாதிபதியாக வரக்கூடியவர் நீசபங்கமாகிறதுனால பணம் வரும், விரயமாகும். சொத்துக்கள் தொடர்பான விரயம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் தொடர்பாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அந்த வகையில் சுப விரயங்கள் செய்வீங்க. வாகன செலவு, புதிய வாகன மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான செலவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் வரும். ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வரும். அதனால் இது எல்லாமே தாராளமாக செய்யலாம், வாங்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவு மருத்துவ செலவு இல்லாமல் இருப்பீங்க. அடுத்தது சூரியன் நவம்பர் 17ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்துடும். இந்த 3ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தாலே அது நல்லது தான். 3ஆம் பாவகத்தில் பாவகிரகம் செவ்வாய் இருப்பதும் நல்லது தான். புதன் இருப்பதுமே நல்லது தான். ஆனால் வக்கரமாகிறது மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் நெகட்டிவ். ஸோ இந்த சூரியன் 3ஆம் இடத்துக்கு வரும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்க தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள், தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து போகும். அதே போல் துணைவரால் பிரச்சனை, வாழ்க்கை துணைவர் வகையில் கூட உங்களுக்கு உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்டை அயலார்கள் கூட கருத்து வேறுபாடுகள் அல்லது அவங்களால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது.
அதனால் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதாவது தொல்லை வருது அப்படின்னா கூட உங்கள் பக்கம் வராது, இல்லை தொல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே போல் வாழ்க்கை துணைவரே உங்கள் மேலே வெறுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க மனசு மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேலே ஒரு கரிசனம் வரும், அன்பு வரும். அதுதான் இந்த பாசிட்டிவான விஷயம். அதே போல் வேலை விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன், நெருக்கடிகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து நீங்கும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் அப்படிங்கிறது நீங்கும். இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களுக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது செய்யல தொழிலையோ வருமானம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ஒரு நேரத்தில் வேலையை மாற்றாமல் இருப்பது நல்லது. அப்படி மாற்றுறதாக இருந்தால் இந்த குரு பகவான் வக்கரம் பெறுவது அப்படிங்கிறது நவம்பர் 11ஆம் தேதி வக்கரமாகுது. அதே போல் இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகுது. சனி வக்கர நிவர்த்தி ஆனால் வேலையில் இருக்கக்கூடிய இழுபறி, பிரச்சனை, டிப்ரெஷன் இது எல்லாமே நீங்கும். புதிய வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னா கூட ஈஸியாக கிடைக்கும். அதே போல் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னாக்க இருக்கக்கூடிய இடத்துலையே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட வேலையில் டென்ஷன் இல்லாமல் போயிட்டு வருவீங்க. அதே போல் இந்த குரு இருக்கக்கூடியது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு. 11ஆம் பாவகத்தில் குரு பகவான் இதில் நவம்பர் 11ஆம் தேதி வக்கரமாகிறாரு. இந்த வக்கரமாகிறது கன்னிராசிக்கு குரு வக்கரமானால் ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, நான் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த நிம்மதியாக இருக்கக்கூடியது ஒரு ஆசை தான். அந்த நிம்மதி கிடைக்கும். அதாவது இந்த உலகத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா பணம் தான். கடனால் பிரச்சனை, பணம் இல்லாததுனால மற்றவங்க மதிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன தான் நல்லதே சொன்னாலும் மற்றவங்க எடுத்துக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கும். அந்த ஒரு வகையில் எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் பொருளாதார ரீதியாக ஒரு படி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் உங்களுக்கு உறவுகளும் சரி, வாழ்க்கை துணைவரும் சரி, அதனால் அவங்கக்கிட்ட இருந்து மதிப்பு மரியாதையெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல 12ஆம் பாவகத்தில் கேது. 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் பிரச்சனை வந்தாலும் அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் உங்களை தொல்லை கொடுக்கறதுக்கு வந்தாலுமே முடிவில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எதிரிகள் விலகுவார்கள் அல்லது எதிர்ப்பை வெல்வீர்கள். அதே போல் இந்த 6ஆம் பாவகத்தில் ராகு இருப்பதனால கடன் இருக்கும். சுப கடன் அப்படிங்கிறது படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் அகலக்கால் வைக்காமல் இருங்க. ராகு 6ஆம் பாவகத்தில் இருப்பதுனால நல்லது தான். ஆனால் கேது 12ல் இருப்பது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன நோய் அதுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்கும். அதற்கு முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய இந்த கேது கொடுக்கக்கூடிய தீமையை குறைக்கும். உத்திரம் நட்சத்திரம் இங்கே பார்த்துக்கலாம். அந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். நிறைய விரயங்கள் ஆகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது விற்கிறதுனாலையோ ஆதாயங்கள் பெறுவீங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு எதிர்ப்பாலின உறவு ஏற்படும். காதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் இந்த ஒரு காலகட்டத்தில் இனிக்கும். அதே போல் ஒரு புதியதொரு மாற்றங்களை தொழிலில் செய்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாயங்கள் ஏற்படும். மேலும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு போன்றவை சின்ன சின்னதாக போகும். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்வீங்க. அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துறையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அல்லது அந்யோன்யமாக இருப்பீங்க. உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வாழ்க்கை துணைவர் உறவு வகையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. யார்கிட்டையுமே முதல் 17 நாள் அதிகமாக பேசாமல் இருப்பது அற்புதங்களை செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் போகும். உடல் நலம் விஷயத்தில் கவனம் செலுத்துவீங்க. பிள்ளைகள் தொடர்பாக சுப செலவுகள் ஏற்படும். மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னாக்க பிரிந்தவர்கள் கொஞ்சம் எந்ததொரு தோஷங்கள் இல்லாமல் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையும். உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும். கடனை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போவீங்க. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம் தான். கன்னிராசிக்கு பிரச்சனை கிடையாது. உங்களோட ஆசைகள் நிறைவேறும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட
வேண்டிய தெய்வம் விநாயகர் தான். முதல்ல வந்துட்டு விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதுவும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. ஒரு வெள்ளருக்கு மாலையோ அல்லது அருகம்புல் மாலையோ அணிவித்து உங்கள் கையாலேயே ஒரு அபிஷேகம் அல்லது அர்ச்சனை செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.